வணக்கம் நண்பா. நான் உங்கள் சவுண்டர் தமிழா. இன்றைக்கி நிஃப்டியில் ஆர்டர் எடுக்கலான்ட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கீழே ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். 15 மினிட்ஸில் மேலே ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு, அதில் 5 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. மார்க்கெட் இப்போதைக்கு சைடுவேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த சைடுவேஸ் படி பார்த்திங்கன்னா, மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா, அடுத்த டேப்பில் டவுன் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பிளானு. அதுக்கு ப்ரீவியஸ் லோ வரைக்கும் டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். நிஃப்டியோடைய ஹீட் மேப்பை பார்க்குறோம். நிஃப்டியோட ஹீட் மேப் பார்க்கும்போது டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இது மேஜர் செக்டாராக இருக்கும். இவங்க இன்னும் நடுநிலையாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் சைடுவேஸில் இருக்குது. மற்ற கம்பெனிஸ்லாம் நடுநிலையாக இருக்காங்க. ஒரு 3-4 கம்பெனி தான் அப் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. மார்க்கெட் ஒரு வேளை இன்னும் டவுனில் ஃபாலோ ஆக போகிறாங்கன்னா, கீழே சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் இருக்க பெண்டிங் அட்ரஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளூ கலர் லைனை டேப் பண்ணிட்டு அதுக்கு கீழே போனாங்கன்னா, ரீட்ரேஸ்மெண்ட்டில் இன்னும் டவுன்லாம் ஃபாலோ ஆக போகிறாங்கன்ட்டு இன்னும் டவுன் சைடில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு பாயிண்ட்டாகவே இருக்கும். நாம் எந்த ஒரு யூடியூப்பரும் இல்லை ஒரு ட்ரேடரும் அவங்களுடைய செட்டப்பையோ இல்லை மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும்ன்ட்டு லைன் பை லைனாக லைனிங் மார்க் பண்ணி ஜோன்ஸ் மார்க் பண்ணி யாரும் அவங்க செட்டப்பை காமிக்க மாட்டாங்க. நம்ம சவுண்டர் தமிழா யூடியூப் சேனலில் மட்டும்தான் நிஃப்டி லைவில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே, மார்க்கெட் லைவாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே செட்டப் போட்டு காமிக்கிறோம். கீழே இருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணியிருக்கிறதுல அங்கே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாங்கன்னா டேப் பண்ணிட்டு அடுத்த டேப்பில் அப் சைடில் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பிளானு. மார்க்கெட் சைடுவேஸில் இருக்கிறதுனால எந்த சைடு போகுன்ட்டு இன்னும் தீர்மானிக்க முடியல. நிஃப்டியோட ஹீட் மேப்பை பார்த்து அதுக்கு பொறுத்து என்ட்ரி எடுக்கலாம். இல்லை மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கில் இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு பத்தில் கலெக்ட் பண்ணிட்டு இல்லை நியூ ஹை போகிறாங்கன்னா அதுக்கு செட்டப் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே இருக்க ப்ளூ கலர் லைனை தாண்டி பிளாக் கலர் லைனை டேப் பண்ணாங்கன்னா கீழே ரீட்ரேஸ்மெண்ட்டில் அந்த ப்ளூ கலர் லைனில் ஸ்ட்ரக்சரை பிரேக்கிங்ட்டு எடுத்துக்கிட்டு ஆர்டர் பிளாக்குக்கு கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். நியூ ஹைக்கு செட்டப் போட்டிருக்கோம். இந்த அமைப்பில் தான் இன்றைக்கி நிஃப்டி மூவ் ஆக போகுது நண்பா. நம்ம சவுண்டர் தமிழா யூடியூப் சேனலில் நிறையா பேர் எஸ்எம்சி கற்றுக்கிட்டோன்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி மார்க் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.